Praise the Lord. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? Let us turn our Bibles to Proverbs 3rd chapter. ஒரு பாஸ்டரோட ஜாப் என்னது? ஒவ்வொரு ஆத்மாக்காகவும், ஆத்மாக்கள் ஆடுகள் தான், அது இஷ்டத்துக்கு போகும். அந்த ஆடுகளை சரி பண்ணி உட்கார வைக்கணும். இதுக்கு முன்னால் let us turn the Bibles to இது வருவோம். இதுக்கு முன்பாக ஜான்ஸ் காஸ்பல் 10th chapter எடுப்போம். இந்த 9 மணிக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ணது எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்காரு, பதில் கொடுப்பாரு. யோவான் 10:1 வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அது தொழுவத்துக்குள்ள இயேசு என்ற வழியை தவிர்த்து வேற எந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ள வேறு வழியாக வேற மெசேஜ் எடுத்துட்டு வந்தா அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். இயேசுவை தவிர்த்து நம்ம எங்கே பிரசங்கிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் பிரசங்கம் பண்ணேன். நான் உங்களுக்கு ஹவு சின் காங்கர்ஸ் அஸ், ஹவு சின் டைஸ் அஸ் கம்ப்ளீட்லி அண்ட் கெட்ஸ் அஸ் அவே ஃப்ரம் த லார்ட் காட். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னு தெரியாமல், ஆனால் அது பாவத்தில் தான் இருப்போம் நம்ம. இன்றைக்கி இந்த யாரோ இங்கே பிரசங்கம் பண்ணாங்க, அப்படி தான் கேட்டுருந்தேன். நாங்கள் ஒன்று மாம்சத்திலும் ஆவிலும், ஐ திங்க் பேசுகிறேன், ஆவிலும் உள்ள அசுசியை அவன் தான் பேசினான். அசுத்தத்தை எடுத்து விட்டு அப்படின்னா மாம்சத்தில் சில அசுத்தம் இருக்குது. சப்போஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்கிறேன், சாப்பிட்டு கை கழுவாமல் போயிட்டீங்கன்னா அது உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு அப்படி தான் போய் அழுக்குன்னு சரி. ஆனால் கர்த்தருடைய ஸ்டாண்டர்டில் மாம்சத்தில் இருக்கிற அழுக்குன்றது வேறு. அப்போ அந்த இதுக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். வாட் காட் திங்ஸ் அபவுட் மீ, என்னை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார். நம்ம 1000 நினைக்கலாம் கர்த்தரை குறித்து, ஆனால் முக்காசி தப்பாக தான் நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தென் we will start obeying him. We will understand. அது மாம்சத்தில் உள்ள இது. தென் ஆவியில் இருக்கிற அழுக்கு, நேற்று கூட பார்த்தோம். அதை ஆவியில் நிறைய அழுக்கு இருக்குது. கோபங்கள், பொறாமைகள், இது எஃபிஷியன்ஸில் பார்ப்பீங்க, கலாத்தியரில் பார்ப்பீங்க. ஒவ்வொன்றும் இதிலெல்லாம் ஆவிக்குரிய பாவம் தான். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குதா? ஒவ்வொன்றும் உட்காந்து போட்டு லிஸ்ட்டு போட்டு இது எனக்குள்ள இருக்குச்சுன்னா என்னை மாற்றிடுங்க, இதை மாற்றிடுங்க. ஏனென்றால் இவைகளெல்லாம் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்காதபடி தடையாக வைக்கப்பட்டிருக்கு. இவைகள் இருந்துச்சுன்னா, நேற்று ஒரு வசனம் எடுத்தேன் பிரசங்கியில், இல்லை மத்தேயுவில் எடுத்தேன், மத்தேயுவில் எடுத்தேன். ஆமாம், இது நீங்கள் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பீங்க, ஆனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் போயிருக்கும். ஏனென்றால் அவைகள் உங்களுக்கு தடை கொண்டாடும், உங்களை கட்டி போட்டிருக்கும் பிசாசு. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் காணப்படுகிறதுனால உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டும் அதற்கு பதில் வராதபடி தடைப்படும். சரி, இப்போ அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நம்மளுக்கு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை கவனிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இதுதான் இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் போகிறீங்க,
ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க, பிரயாசப்படுறோம். நாங்களும் சின்ன வயசுலேருந்து பிரயாசப்படுறோம். என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் பிரயாசப்பட்டிருக்கேன். எத்தனை ஆத்மாக்கள், எத்தனை இது, ஒரு ஆத்மா பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆத்மா சம்பாரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து ஞான ஸ்நானத்தை நடத்தி அதுங்களை கொண்டு இப்போ அப்போ சபைகள்லாம் கிடையாது எங்களுக்கு. அந்த ஒரு சபையில் சேர்த்து விட்டோம்னா we have done a very great job அப்படின்னு நாங்கள் நினச்சிக்குவோம். ஆனால் அது ஒன்றும் இல்லை, அது கடைசி வரைக்கும் அந்த ஆத்மா நிற்கிதான்னு பார்க்கணும். இதுதான் பிரச்சனை. இங்கே இதுதான் சொல்கிறார் அவர் வாசல், அவர் வழியாக வந்து உள்ளே பிறந்து அந்த ஆத்மாக்கள், ஆடுகள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைந்து நல்லா இருக்கும். அவைகள் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங் இன் த ஸ்பிரிட். If you are not strong in the spirit, you are not going to be strong in your physical. If you are strong in the spirit, then you will be strong in your physical. எத்தனை பேர் physical நம்ம வீல்ல physical thingsல நம்ம லூஸ் அவுட் பண்ணுறோம். Some people will constantly struggle. இப்போ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வார்ஃபேர். இப்போ நம்ம தேசத்தில் நீங்கள் இந்த யுத்தம் கொஞ்சம் 2-3 நாள் நடந்தது பார்த்தீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் வந்து இது சில பேர் சந்தோஷப்பட்டாங்க, எல்லாம் நடந்தது. அந்த 2-3 நாளுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரியா? இப்போ நின்றுடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த யுத்தங்கள். ஆனால் திருப்பியும் அது ஆரம்பிக்காதபடியும், ஏன்னா அவர் நேஷன் ஹஸ் டு க்ரோ. ஏன்னா யுத்தத்தை வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2500 crores லூஸ் பண்ணுறோம் நம்ம யுத்தத்துக்குன்னு செலவழிக்கிறது. ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஜெபிக்கணும், சபை தான் ஜெபிக்கணும். ஏனென்றால் எந்த வித கண்ட்ரோலும் சபைக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம ஃபிசிக்கல் மேனும் நல்லா இருக்கணும், ஸ்பிரிட் மேனும் நல்லா இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் we are going to lose the warfare. But now let us come back to Proverbs 3rd chapter. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. என் போதகத்தை மறவாதே. இங்கே தான் அப்போ நம்மளுக்கு ஒரு என்ன ஹேபிட் இருக்குது, மறக்கிற ஹேபிட் இருக்குது. எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்கன்னா அதை நினைவு வச்சுருக்கீங்க? மறந்துடுவோம். நம்மளுக்கு மறதி நம்ம கூடவே பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு யூ கேன் ரெக்கக்னைஸ். இதே தான் கர்த்தர் யோசுவாவுக்கும் சொன்னார், மோசேக்கும் சொன்னார், எல்லாருக்கும் சொல்கிறாரு, ஆதாமுக்கும் சொன்னார். ஆதாமே நீ பழத்தை சாப்பிட்றாதன்னாரு. அவன் என்ன செய்தான்? பழத்தை போய் சாப்பிட்டான். அப்போ கர்த்தர் சொன்னதை மறந்துட்டான். இல்லாட்டி he had some pressure because of his wife. அந்த ப்ரெஷர் அந்த ஸ்திரீயின் மூலமாக வந்த உடனே இவனுக்கு he lost the control and he maybe அவன் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன், நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். இது வந்து ஆண்டவர் மேலேயே பழித்திருப்பது. இது எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்போ ஒரு சின்ன ஒரு இதான் நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஆதாமே நீ ஏன் பழம் சாப்பிட்ட? எக்ஸ்கியூஸ் மீ சார், அதெல்லாம் ரைட்டு சார். நீங்கள் எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்தீங்க, அந்த பொண்ணு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அது இல்லை ஆதாமே, நீ ஏன் சாப்பிட்ட? அவள் கொடுத்தா சரி, நீ ஏன் சாப்பிட்ட? நோ சார், யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. திஸ் உமன் இஸ் வெரி பவர்ஃபுல். The woman was constantly nagging in my this thing to eat. எங்கேயோ ஃபெமிலியராக இருக்கா? எல்லார் வீட்லேயும் இது நடக்கும். எங்கள் வீட்லேயும் நடக்கும். உமன் கான்ஸ்டன்ட்லி கம்ஸ் அண்ட் நாக்ஸ். என்ன ஆகுது இதனால? we lose out. Then we go and tell, சார், ஆண்டவர்கிட்ட சார் ஆகிடும். இப்போ ஃபாதர் விட்டுருவோம், சார், ஓகே சார்,
வாட் டு டூ சார், யூ ஒன்லி கேவ். ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் யாரும் வர முடியாது, வரக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்களும் உங்கள் ஆண்டவரும். இந்த ஆண்டவரை தவிர்த்து வேற யார் நடுவில் வந்தாங்கனோ உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, தென் யூ ஆர் டூம்டு. கம்ப்ளீட்டாக. ஏன்னா காட் டசன்ட் லைக் இட். அவருக்கு பிடிக்காது. அவர் என்ன சொல்கிறாரு, இதுதான் நான் சொல்கிறத முதல்ல கேளு. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டசில். நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம், வேத சரித்திரத்தில் ஏஹாப்னு ஒரு கிங் ராஜா தான். அவன் என்ன அவனுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். அவன் போய் ஒரு சீதோனிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், ஜேசபெல். கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவன் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் சேட்டன். கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். டாட்டர் ஆஃப் சேட்டனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவன் கான்ஸ்டண்ட்டாக அவனை நோண்டி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அதனால்தான் ஒபதியா போய் சொல்கிற போது எலியா கிட்ட சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதா, எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியர் எல்லாரையும் கொலை செய்ய போது நான் ஒளிச்சு வச்சுதான் அவங்கள காப்பாற்றினேன். அப்போ விமன் ஹேவ் சம் பவர். ஐம் நாட் பிளேமிங். அதே சேம் விமன் அந்த தங்களுக்கு இருக்க பவரை ஆர் கண்ட்ரோல் ஓவர் மேனை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இட் வில் பி குட். ஆனால் ஒரு மேன் ஷுட் ஆல்வேஸ் ரியலைஸ் he should listen to God first. Then he can listen to his wife.